உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சொன்னது போல அவர்கள் முன்றைய ஆட்சி காலங்கள் அவரோட அமைச்சர் அந்த காலங்களில் 2021 முதல் 2025 வரை டிபிசி 191 தான் கட்டியிருக்காங்க. அதுவும் வருட வேலை சொன்னோம்னா 2021-22 126 டிபிசி 64 கோடி ரூபாய் ஆக்டிவ் இருக்கு. 2022-23 ஒண்ணுமே பண்ணல, ஜீரோ, எந்த டிபிசியும் பண்ணல. 2023-24 65 டிபிசி மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் 40 கோடி ரூபாய். 2024-25 25-26 டிபிசியில கான்சென்ட்ரேட்டே பண்ணல. விவசாயிகள் நெல் கொள்முதல் பண்றதுக்கோ தனி எந்த இடத்துலையும் எந்த ஒரு கட்டமைப்பு உருவாக்கவே இல்லை. குடோன்ஸ் அடுத்தது 2021-22 ஆட்சி வந்த காலங்களில் செமி கவர்டு குடோனோ கவர்டு குடோனோ எம்ஆர்எம்மோ ஆபீஸ் பில்டிங் எதுவுமே செய்யவில்லை அவங்க ஆட்சி காலத்தில். ஒரு வருடம் ஃபுல்லா 2022-23 வெறும் கவர்டு குடோன்ஸ் 12 குடோன் 28,000 மெட்ரிக் டன்ல 53 கோடி ரூபாய்க்கு பண்ணாங்க. செமி கவர்டு குடோன் பேசுறது 3 முறையா நான் பார்த்திருக்கேன், நடவடிக்கை எடுப்பேன். செமி கவர்டு குடோன் 18 செமி கவர்டு 18 அது 2,68,000 மெட்ரிக் டன்னுக்கும் 214 கோடியில பண்ணிருக்காங்க. 2023-24 7 குடோன் தான் கட்டியிருக்காங்க, மெட்ரிக் டன் 17,500 32 கோடி ரூபாய். செமி கவர்டு குடோன் 40 குடோன் கட்டியிருக்கு, 1,16,000 மெட்ரிக் டன்ல 95 கோடியில. 2024-25 40 குடோன் கட்டியிருக்காங்க, குடோனு 55,000 மெட்ரிக் டன் 114 கோடியில. செமி கவர்டு குடோன் 6 குடோன் தான், 18,000 மெட்ரிக் டன்ல கட்டியிருக்காங்க, 25 கோடியில. 25-26 18 குடோன் கட்டியிருக்கு, 51,000 மெட்ரிக் டன்ல 106 கோடியில. செமி கவர்டு குடோன் கட்டவே இல்லை. இவங்க மாறு தட்டிக்கிறாங்க. செப்டம்பர் 1 9/5/2026 வரைக்கும் 50 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு நெல் ப்ரொக்யூர் பண்ணிருக்கோம். அதெல்லாம் ரோட்லயும் ஸ்ட்ரீட்லயும் தான் இருக்கு. சொல்ல போனா கடந்த 2025-26 சட்டமன்றத்தில் இதே நம்ம மானிய கோரிக்கையில் 300 கோடி ரூபாய் 350 கோடி ரூபாய்க்கு அவங்க எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்காங்க, அசம்பிளியில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய திட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே பிப்ரவரி 2026 தான் செயல்பாட்டுக்கே வந்திருக்கு. அப்பதான் நிதி ஒதுக்கி அறிவிப்பு கொடுத்துட்றாங்க அமைச்சரவையில். அந்த அறிவிப்புகள் ஒரு வருடத்துக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரல்ல சட்டமன்றத்தில் அறிவிப்பு கொடுக்கும்போது, பட்ஜெட் அறிவிப்பில் வரும்போது அடுத்த வருடம் பிப்ரவரி 2026 தான் அதுக்குண்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பல திட்டங்களுக்கு பினான்ஸ் சாங்ஷனே வரல. கிட்டத்தட்ட 36 திட்டங்கள், அவங்க சொல்ல 36 கவர்டு குடோன், 26 கவர்டு குடோன், இதெல்லாம் கிட்டத்தட்ட 89 கோடி ரூபாய் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் இருக்கு. 26 செமி கவர்டு குடோன் கிட்டத்தட்ட 492 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பினான்சியல் சாங்ஷன் வாங்காம பெண்டிங் இருக்கு. நம்ம ஆட்சி காலங்களில் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை துரிதப்படுத்தி இனி வருங்காலங்களில் எங்கெல்லாம் நெல் இந்த மாதிரி வெளியே இருக்கோ, டிபிசி சென்டர்லயோ ஓப்பன் பிளேஸ் இருக்கோ, அதெல்லாம் முனைப்பாக இந்த பிளேஸ் மாத்திரத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு 2-3 மாதங்கள்ல இதெல்லாம் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு பண்ணிட்டு இருக்கோம். நன்றி. அன்பு உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு உறுப்பினர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்பெல்லாம் கணக்கெல்லாம் ஆடிட்டர்ல அவர் கணக்கெல்லாம் சொல்றாரு. ஆனால் நாங்கள் எப்படியும் எங்களுக்கு நெல் மழையில நனையாம 5 ஆண்டு காலத்தை மழை நனைக்காம தான். இப்ப நீங்க ஆட்சிக்கு பொறுப்பேற்ற 3 மாசத்துல இப்ப தொலைக்காட்சியில பார்த்தா எல்லாம் நெல் மூட்டைகள்லாம் நனைந்து, அதுவும் அதிகமாக ஓப்பன்ல தான் இருக்கு. இப்ப ஓப்பன்ல தான் வச்சுக்கோங்க. நாங்க திடீர்னு ஒரு மழை வரும்போது நாங்க உடனுக்குடன் அங்கே அப்புறப்படுத்தி இங்கே பாதுகாப்பான இடத்திலே நாங்க குடோன்ல வச்சோம். எங்க சக்கரால குடோனா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நாங்க வைத்து நெல்லை பாதுகாத்தோம். அதனாலதான் வெள்ளை அரிசியாக ஒரு கருப்பு அரிசி வந்த காலத்தை போய் வெள்ளை அரிசி வர்ற காரணம் அந்த நெல்லை மழை நனையாமல் முளைக்க விடாமல் இருந்த காரணத்தால்தான் நெல் இப்போ தேசங்கள்ல இப்ப இங்க வெள்ளை அரிசி வர்றதுக்கு ஒரு காரணமும் உண்டு.